வணக்கம், என் பேர் தியாகராஜன். நான் அக்குபஞ்சர் அண்ட் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்ட்டாக பழகிட்டு இருக்கேன். இது வந்து WSCக்காக நான் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ வீடியோ பண்ணுறோம். இப்போ இருக்கிறவர்கிட்ட நம்ம ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ நாடி பரிசோதனை பண்ணுறோம். நாடி பரிசோதனை முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்போ நாடியை மறுபடியும் ரீசெக் பண்ணி பார்ப்போம். அவர் எல்லா நாளையும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குணமாகிடுவார். எனர்ஜி ஹீலிங் என்ற சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். எனர்ஜி ஹீலிங் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள சக்கரங்களை சமப்படுத்துவதாகும். இந்த சக்கரங்களை சமப்படுத்துவதற்காக நாங்கள் தினசரி பயிற்சி செய்து வருகிறோம். இந்த ஹீலிங் செய்வதற்கு முன்பாக ஒரு ஆன்மீக தீயை நாம் உருவாக்கி கொள்வோம். இப்பொழுது இதனுடைய உடலில் உள்ள ஆறாவை செக் செய்து எந்த சக்கரங்கள் சமனில்லாமல் இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆறாவை ஸ்கேன் செய்ததில் என்னுடைய 2 சக்கரங்கள் சமநிலை இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது இவருடைய ஆறாவை நன்றாக கலைத்துவிட்டு இப்பொழுது அவருடைய ஆறாவை கலைத்து விட்டாகிவிட்டது. இப்பொழுது சில குறியீடுகளை அவருக்கு போடுவோம். இப்பொழுது இவருடைய ஆறாவை தொட்டு இழுத்து ஆன்மீகத்தில் கலந்து விடுவோம். இப்பொழுது இவருடைய ஆறாவை தொட்டு அந்த அழுக்குகளை ஆன்மீகத்தில் எடுத்துவிட்டோம். இப்பொழுது இவருக்கும் இந்த ஆன்மீக தீக்கும் உள்ள தொடர்பை கட் செய்து சீல் செய்வோம். கட் கட் கட். இப்பொழுது இவருக்கு இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டுவதற்காக சில குறியீடுகளை போடலாம். இப்பொழுது இவருடைய சக்கரங்களுக்கும் ஆறாவுக்கும் குறியீடுகளை போட்டு சக்தி ஊட்டியாகிவிட்டது. இப்பொழுது அவரை பல பக்கமாக எழுந்து உட்கார சொல்லலாம் என்று சொல்றேன். இப்பொழுது இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டலாம். இப்பொழுது இவருடைய அனைத்து சக்கரங்களுக்கும் கை கால்களுக்கும் சக்தி ஆகிவிட்டு சக்தி செய்துவிட்டோம். இனி அவர் நல்ல நிலையில் இருப்பார். இப்பொழுது அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் துண்டித்துக் கொள்கிறேன். கட் 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 கட். இப்பொழுது அவர் எழுந்து செல்லலாம்.
இப்பொழுது இந்த எனர்ஜி கிளீன் செய்த போது இந்த இடத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்குவதற்காக நாம் சில குறியீடுகளை போட வேண்டும். இப்பொழுது அசுத்தத்தை நீக்கியாகிவிட்டது. இப்பொழுது அந்த இடத்திற்கு நாம் சக்தி ஊட்டலாம். எனர்ஜி கிளீன் நல்ல முறையில் புரிந்து விட்டது. நன்றி.